ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப மழைங்க. எப்படா தீபம் வைக்கிறதுனே தெரியலை. இங்கே பாருங்கள், இன்னும் தலக்கணும் உணல்ல சொதன்னு இருக்குது. இன்னமும் பாருங்கள், மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ இப்போ கொஞ்ச நேரம் வெறிச்சிருக்கு. அதனால் வந்து நம்ம இப்போ வந்து தீபம் வச்சிடலாம். சரியாங்க? தீபம்லாம் ரெடி பண்ணிட்டோம். நல்ல வேலை இன்றைக்கி கார்த்திகள், பெரிய கார்த்திகள் வைக்காமல் போயிடுவோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மழை இப்போ தான் வெறிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் தான் வெறிச்சிருக்கு. சரி, அதுக்குள்ளே ஒரு சாஸ்திரத்துக்கு தீபத்தை வச்சு நம்ம எடுத்துடலாம். என் பாப்பா வந்து கோலம் போட்டுட்ருக்கா. நம்ம தீபத்தை போட்டுட்டு வெளியவும் வந்து குத்துவிளக்கு ஏற்றிடலாங்க. என் பாப்பா வந்து இப்போ டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அது 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 அந்த இதை அது மேலே வையி, அந்த இதை அதை வச்சு அதில் கோலம் போட்டு பூவு தூவி விடு. அதில் தான் குத்து விளக்கு வைக்கணும். எப்படி பாவா போட்டிருக்கோம் உங்கள் பிள்ளை கோலம்? ஐயோ, மழை பெய்யுது பாவா மறுபடியும். மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சோன்னா எனக்கு திக்குன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் மட்டும் தீபம் போட்டுக்கலாம். எவ்வளோ கஷ்டப்படுறோமே, கொஞ்ச நேரம் தீபம் போட்டுக்கலாம்டே. இங்கே வருங்க மழை பெய்யறத. இப்போதான் ஒரு 5 நிமிஷம் வெறிச்சிச்சு பெய்ய ஆரம்பிச்சு. கடவுளே, ஒரு 5 நிமிஷம் வச்சு வெறிப்பா. அப்படியே நம்ம தீபத்தை வந்து பொருத்திட்டு அது மேலே கோலம் போட்டுட்டு அப்படியே பூவை தூவி விடுமா. நல்லா அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இதில் வந்து நம்ம குத்து விளக்கு வச்சிடலாங்க. நான் குத்து விளக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன், வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் குத்து விளக்கு வந்து இந்த ரெடி பண்ணி வச்சிட்டேன். நேற்று பரணி கார்த்திகள்னால ஒரு 2-3 கார்த்திகள் வந்து இந்த போட்டுட்டு மிச்சம் வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் ஊற்றணும். இங்கே பாருங்கள், குத்து விளக்கு செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். சொன்ன மழை பேஞ்ச வாங்கி தாங்க இருக்குது. எதுக்கு தான் அப்படி பெய்யுதுன்னே தெரில. இந்த வருஷம் கார்த்திகள் தான் இப்படி இருக்குது. அடி வட்டம் நல்லா இருக்கும். நான் வந்து இந்த கார்த்திகை தீபத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம். அதில் என் பொண்ணு ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கா. நம்ம இந்த ஒரு 6 விளக்கு இருக்குது. இதில் நம்ம ஊற்றி இங்கே 2, வாசலில் 2 வைக்கணும்ல. மழை பேஞ்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம வைக்கிறோம் தீபத்தை. கடுப்பாக வருதுங்க, நீங்கள் நொசன்னு பேஞ்சுக்கிட்டு. திரி வந்து பெருசாக இருக்குது. இதை நம்ம உருட்டி போட்டுக்கலாம். ஏதோ திருவண்ணாமலையிலையா இங்கே தீபம் ஏற்றுறாங்களாம். அதனால் என் வீட்டுக்கார் வந்து அங்கே ஏற்றும் போது ஏற்று அப்படின்னு சொல்கிறாரு. சாமி ரூம் லைட்டை போட்டு விடுமா. அதனால் குத்து விளக்கு மட்டும் இப்போதைக்கு ஏற்றிரு அப்படின்னு சொன்னார். அதனால் இதை மட்டும் நம்ம ஏற்றி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மழை வேறு ஊற்றுதுங்க. நம்ம இப்போ சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ நம்ம விளக்க கொண்டு போய் வெளியே வச்சிடலாம். பாப்பா வந்து போட்டுட்ருக்காங்க. அது போடணுமா ஆசைப்படுது. சரி போடு சூதானம்மா, பயப்படாமல் போடு. இங்கே பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. எரியவே இல்லைம்மா. இந்த விளக்கும் போடணும். இங்கே பாருங்கள், தீபம் போட்டாச்சு. அப்படியே தூக்கிட்டு வாம்மா. அப்படி சூதானமாக தூக்கிட்டு வரணும், கீழே போட்டுறத. எங்கே தூக்கிட்டு போ. ஒன்று தொட்டியில் விளாண்டுக்கிட்டீங்க பாருங்கள், அநியாயம் பண்ணுறத. பச்சை குழந்த தொட்டியில் விளாண்டுட்டுருக்கு பாருங்கள். அப்படியே வைமா. சூப்பர். அந்த பக்கம் அம்மந்துருச்சா? சரி அம்மத்தி இது பண்ணிக்கலாம், தீப்டியில் வச்சுக்கலாம். அது மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால அப்படி தான் இருக்கும். தீபத்தை எடுத்துகிட்டு வா. தீபத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே 2, இங்கே சாமி ரூமில் 2 வச்சு விடு. என்ன பண்ணுறீங்க? சாமிக்கு வச்சிட்டிங்களா? நீங்கள் கும்பிட்டுட்டீங்களா சாமி? பார்க்க நல்லாயிருக்கு. இங்கே இங்கிட்டு 2 வையி. இந்த இங்கே 2.
அமர்த்திட்டு பார்த்து முடி பார்த்து இந்த இங்கே வை. அந்த பக்கம் வை 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 பொசுக்காது. ஒன்று பாருங்க, தொட்டியில் விளாண்டுக்கிட்டு எந்திரிக்காமல் அநியாயம் பண்ணுது. இருக்கட்டுதுக்கு இங்கே பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. வாங்க அந்த பக்கம் அமர்ந்துருதா? நொச நொசன்னு மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல. இங்கே பாருங்கள் அமர்ந்துருது. இங்கே பாருங்கள் மழை ஊற்றுது, அந்த காற்றுக்கு நிற்க மாட்டுது. காற்று பெய்யறனால அமர்ந்து போகுது. இங்கே பாருங்க நிற்கவே மாட்டுது. காற்று பயங்கரமாக இருக்குது, மழையும் பயங்கரமாக இருக்கா, அதனால் அமர்ந்து போகுது. நிற்கவே மாட்டுது. ஐயோ கடவுள். இன்னைக்குன்னு பார்த்து இப்படியா மழை பெய்யணும்? காத்தியத்தில் அன்னைக்கு பாருங்க, நான் பொறுத்த காற்று இப்படியே தான் வருது. திருக்காற்று மாதிரி. சரிங்க போட்டு பாருங்க, ஒரு வழியாக எரிய வச்சாச்சு. அது எத்தனை வாட்டி தான் எரிய வைக்கிறது? மழை பெய்ய ஒரு காற்று சல்லுன்னு வந்து அடித்து பூராத்தையும் அமர்த்தி விட்டு போயிடுதுங்க. இதோட 5 வாட்டி இது பண்ணியாச்சு. சரி கொஞ்சம் நேரம் மட்டும் சாஸ்திரத்துக்கு மட்டும் எரியட்டும். பெரிய காத்தியல் கொஞ்ச நேரம் எரிஞ்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் இங்கே பக்கத்துலேயே நின்று பொருத்திக்கிட்டு இருக்கோங்க. பாருங்கள், பக்கத்துலேயே நின்று பொருத்திட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் காற்று வருதா, தப்புன்னு அமர்ந்து போகும் எல்லாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.